நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. விளக்கம். அந்தணர் என்பதற்கும் பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொற்றி நடப்பவர்களை அன்றி மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமல். துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள். மெரினா கடற்கரை பகுதியில் ஆபத்தான வகையில் பைக் சாகசம். வாலிபர்களுக்கு போலீசார் வலை. இனி விரிவான செய்திகள். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக புதுச்சேரி மாநிலத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை 61 நாட்கள் புதுச்சேரியில் மீன்பிடிக்க தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் தொடங்கியது. இதில் கட்டுமரம் நாட்டு படகுகளை தவிர அனைத்து படகுகளுக்கும் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீன்பிடி தடைக்காலத்தை ஒட்டி ஆழ்கடலில் இருந்து அனைத்து விசை படகுகளும் பைபர் படகுகளும் கரை திரும்பின. புதுச்சேரி பிராந்தியத்தில் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் மண்டபத்தூர் முதல் வடக்கு வாஞ்சூர் வரையிலும், ஏனாம் கடல் பகுதியிலும் மீன்பிடி படகுகள் அந்தந்த மீனவ கிராமங்களிலும், பெரிய விசை படகுகள் நள்ளிரவு முதல் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான படகுகள் கடலுக்கு செல்லாததால் இந்த நாட்களில் ஓய்வில் உள்ள மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளையும் வலைகளையும் சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். மேலும் மீன்பிடி தடைக்காலம் காரணமாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து மீன்கள் இறக்குமதி செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் அடுத்தடுத்த நாட்களில் மீன்களின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மாஹே பிராந்தியத்தில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படும் என மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வீராம்பட்டினம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஆளுநர் மாளிகை பெண் தலைமை காவலர் மீது கார் மோதியதில் அவர் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி இணையத்தில் வைரலான நிலையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டதற்காக தன்னை பழி வாங்குவதற்காக தன் தங்கை மீது கார் ஏற்றி ஆளும் கட்சி வேட்பாளரின் ஆதரவாளர் கொலை செய்ய முயற்சி செய்துள்ளதாக அவரது அண்ணன் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ணன் பகுதியை சேர்ந்தவர் சிவசங்கரி. இவர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பெண் தலைமை காவலராக உள்ளார். இந்நிலையில் அவர் வழக்கம் போல் வீட்டிலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு பணிக்காக சென்றபோது எதிர்த்திசையில் வந்த கார் ஒன்று சட்டென சிவசங்கரி செல்லும் மாற்று சாலைக்கு சென்று அவர் பைக் மீது மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டார். இந்நிலையில் பலத்த காயமடைந்த சிவசங்கரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இது குறித்த பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் இதுகுறித்து சிவசங்கரி சகோதரர் ரகு என்கிற ரகுநாதன் கொடுத்த புகாரில், ரகு தற்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அரியாங்குப்பம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டதாகவும் இதன் காரணமாக தன்னை பழிவாங்கும் நோக்கில் ஆளும் கட்சி வேட்பாளரின் ஆதரவாளரான செழியன் என்பவர் நேர்திசையில் சென்ற தனது தங்கையை தவறான திசை நோக்கி வந்து கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சி செய்துள்ளதாக புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன்,
சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பாண்டி மெரினாவில் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் திப்ராய்பட்டியில் பாண்டி மெரினா கடற்கரை அமைந்துள்ளது. இங்கு ஒட்டக சவாரி, கேளிக்கை விடுதி, படகு சவாரி உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கடைகள், உணவு விடுதிகளும் உள்ளன. இதனால் பாண்டி மெரினா கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இதற்கிடையே பாண்டி மெரினா கடற்கரையில் இருந்து முகத்துவார பகுதி வரை உள்ள சாலையில் இளைஞர்கள் சிலர் பைக்குகளில் சாகசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு தாறுமாறாக பைக்குகளை ஓட்டுவதால் விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாக போக்குவரத்து போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் வாலிபர் ஒருவர் விலை உயர்ந்த ரேஸ் பைக்கில் வீலிங் செய்து அதனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். இதை கண்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சம் அடைந்தனர். அந்த வீடியோவானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை பார்வையிட்டு விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பாஜக மாநில பொறுப்பாளர் உடல்நலம் பெற வேண்டி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா விரைவில் உடல்நலம் பெற வேண்டியும் மாநிலத்தில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டியும் இன்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேரை இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர்கள் ரத்தினவேலு, அகிலன், அமாவாசை, பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். மத்திய உள்துறை அமைச்சகம் டெல்லியில் பணியாற்றிய 2 IAS அதிகாரிகளை புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்துள்ளது. மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: AGMUD கேடரை சேர்ந்த 7 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது. இதில் புதுச்சேரி நிர்வாகத்திற்கு 2 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி டெல்லியில் பணியாற்றிய ராஜு சுக்லா மற்றும் அனுப் தாக்கூர் ஆகியோர் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வரும். மாற்றப்பட்டுள்ள அதிகாரிகள் அனைவரும் அடுத்த 15 நாட்களுக்குள் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் தங்களது தற்போதைய பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு தாவேகா சார்பில் முன்னாள் MLA பெரியசாமி மாலை அணிவித்து மரியாதை. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரையில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முன்னாள் MLA பெரியசாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி நெட்டப்பாக்கம் தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொகுதியில் உள்ள அனைத்து அம்பேத்கர் சிலைகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். இவ்விழாவில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமல். துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள். மெரினா கடற்கரை பகுதியில் ஆபத்தான வகையில் பைக் சாகசம். வாலிபர்களுக்கு போலீசார் வலை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.